ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 31 ஜூலை மந்த் எண்டு, தென் இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி, தென் இந்த வீக்குக்கான எக்ஸ்பைரி. ஓகேவா, வாங்க நம்ம மார்க் பண்ண இந்த லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஆஸ் இட் சைட் நேற்று சொன்ன மாதிரியே யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதால டேரிஃப், இந்தியா மேலே ஒரு டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணதால ஒரு நெகட்டிவ் நியூஸ், மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓகேவா, ஒரு நல்ல ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாலும் ஓகே, அடுத்த ட்ரேடிங் ஓப்பன் பண்ண அதுக்கப்புறம் அந்த லோவை பிரேக் பண்ணல. ஓகேவா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நியூஸ் வந்து டைஜஸ்ட் ஆல்ரெடி ஒன் நியூஸ் தான், எக்ஸ்பெக்ட் பண்ண நியூஸ் அதான் அப்படின்னா அதுதான் இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இல்லை ரொம்ப பேனிக் ஆயிருந்ததுன்னா இன்னும் சிவியர் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கும் நமக்கு. ஓகேவா, மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது நல்ல ஹியூஜ் கேப் டவுன். ஓகே, ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு சைட் வேஸ்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தோம் 10:30 வரைக்கும். ஓகேவா, நமக்கு மொமெண்டம் 10:30க்கு அப்புறம் தான் பிக்கப் ஆச்சு. ஓகே, ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண லெவல்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். நம்ம இந்த ரேஞ்சை வந்து ஐவி ரேஞ்ச் 1 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் 10:30 வரைக்குமே இதில் சைட்வேஸ் இருந்தவங்க இதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேவா, ஒரு புல்லிஷ் மாறுறாங்க. ஓகே, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லோ லெவல். ஓகேவா, இது எக்ஸ்ட்ரீம் லோவாக பிளாட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பேனிக்கில் கீழே வருது, திரும்ப அடுத்த கேண்டிலே மேலே நமக்கு ஓகே நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜ் லெவலையும் பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுலேயே நமக்கு தெரிஞ்சு சி சைட் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதில் வந்து நம்மளோட ட்ரெண்ட் ஈஸியாக ஓகேவா, இதுக்கப்புறம் நம்மளோட சிங்கிள் சைடு ஹெட்ஜு, தென் பிஇ லோ. ஓகேவா, இந்த பிஇ லோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா, திரும்ப எது வரைக்கும் வராங்க, நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜ் வரைக்கும் வராங்க. ஓகே, திரும்ப அங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆனவங்க நம்ம ஏடிஎம்மை ப்ரிடிக்ட் பண்ணணும் பாருங்க. ஓகே, இங்கேருந்து அகெயின் அந்த லெவல் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி பியூராக போயிட்டு ஏடிஎம்மை டச் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏடிஎம் டச் பண்ணி அங்கேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன், திரும்ப ஏடிஎம்மை பிரேக் பண்ணுறவங்க எஸ்டர்டே மிட் பாயிண்ட். ஓகேவா, இதெல்லாம் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, இந்த எஸ்டர்டே மிட் பாயிண்ட்டில் அகெயின் ஒரு டெஸ்ட் பண்ணி திரும்ப அங்கேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன். ஓகே, திரும்ப ஏடிஎம்லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் எஸ்டர்டே மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணவங்க சிஇ ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, சிஇ ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைட் வேஸ். ஓகே, திரும்ப அங்கேருந்து வீக்லி மிட் போய் டெஸ்ட் பண்ணவங்க திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ட் ஆகி சைட் வேஸ். ஓகே, திரும்ப சிஇ ரேஞ்சிலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் நம்மளோட சிஇ சைடில் சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, அந்த லெவலை போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. ஓகேவா, திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ஒரு சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து திரும்ப போகிறாங்க, திரும்ப அந்த இடத்துல டச் பண்ணுறாங்க, ஆனால் பிரேக் பண்ணி கன்சிஸ்டாக மேலே இல்லை. ஓகேவா, அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, திரும்ப இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனவங்க ஒரு ஷார்ப் ஃபால் ஏடிஎம் வரைக்கும் ஃபால் ஆனாங்க. ஓகேவா, ஏடிஎம் வரைக்கும் வந்தவங்க நமக்கு இங்கே எல்லா சிக்னலும் நமக்கு வேரியேஷன்ஸ் காட்டிடுச்சு. ஓகேவா, என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த ட்ரெண்ட். ஓகேவா, ரெண்டு ஆவரேஜ் லைன்ஸ். ஓகேவா, இந்த ஆவரேஜ் லைன்ஸு நமக்கு இங்கேயும் ஒரு கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு பேரிஷா, திரும்ப ஒரு புல்லிஷ் சேஞ்ச் ஆச்சு, ஆனால் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, திரும்ப பேரிஷா சேஞ்ச் ஆகிட்டு ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட்டும் கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ இங்கே ஏடிஎம்ல வந்தவங்க திரும்ப இங்கேருந்து மேலே போகிறாங்க, இங்கே ட்ரெண்டு கம்ப்ளீட்டாக ரிவர்சல், இங்கே இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது, இதை பிரேக் பண்ணி அவங்களால மேலே போக முடியல. ஓகே, சி ரேஞ்சிலிருந்து இங்கே ஒரு சைட் வேஸ்க்கு அப்புறம் திரும்ப ஷார்ப்பாக ஃபாலோ ஆனவங்க ஓகே நம்மளோட பி கம்பைன்டு. ஓகேவா, பி சைடில் கம்பைன்டு ஹெட்ஜ் வரைக்குமே வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி ஆக்சுவல் நடந்தது. ஆனால் இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட். ஓகேவா, நல்ல ஹியூஜ் ரேஞ்ச் 321 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இன்றைக்கி மார்க்கெட் சூப்பராக கொடுத்தது. ஓகேவா, ஸ்டார்டிங் இந்த 1 hour மட்டும்தான் சைட் வேஸ். ஓகே, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரேஞ்ச் தான் இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி பையர்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, மார்னிங்கில் சி செல்லர்ஸ் தான் ரொம்ப பேனிக் ஆகி எக்ஸிட் பண்ணாங்க. எண்ட் ஆஃப் த டே பி செல்லர்ஸ் எக்ஸிட். ஓகேவா, வாங்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிளாட் பண்ண சார்ட்டில் எந்த லெவல்ஸில் பிளாட் ஆகிருக்கும் பார்க்கலாம். ஓகே ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்கள், இந்த ப்ளூ டாட். ஓகே, ஓப்பன் பண்ணி கீழே லோ வச்சாங்க. ஓகேவா, அந்த லோ வந்து திரும்ப டெஸ்ட் பண்ணவே இல்லை, ஓப்பனுக்கு கீழேயும் இன்றைக்கி வரவே இல்லை மார்க்கெட். ஓகேவா, இது இந்த ஆரஞ்சு லைன் வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த். ஓகேவா, நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர்ஸை நம்ம கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இப்போ இந்த ஃபியூச்சர் இன்றைக்கி எக்ஸ்பயர் ஆகிடுது இல்லை, நமக்கு நெக்ஸ்ட் மந்த் லெவல்ஸும் ரொம்ப முக்கியம். அது எப்படி நம்மளுக்கு விவேப்புக்கு மேலே ட்ரேட் ஆகுதா கீழே ட்ரேட் ஆகுதா
அதில் ரிவர்ஸ் ஆகுதா அதையும் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இந்த மந்த் ஃபியூச்சர் தான் எல்லாரும் எக்ஸிட் பண்ணி ரோல் ஓவர் பண்ணுவாங்க. ஓகேவா? பொசிஷனை ரோல் ஓவர் பண்ணும்போது நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சருக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சரை இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்பவே நம்ம கண்டினியூ வாட்ச் பண்ணணும் அதை. ஓகேவா? ஆஸ் சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு 10:30 வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் தான். ஓகே, நமக்கு மார்னிங் ஒரு சைட்வேஸ் போட்டு பி சைடில் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க. ஆனால் அது ஓப்பனுக்கு கீழே நிலை பெறவில்லை. ஓகேவா? இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தோம், நம்ம லோ வரைக்கும் எதிர்பார்த்துருக்கலாம். ஓகே, இந்த லோவே வராமல் ஓப்பனுக்கு மேலேயே திரும்ப சைட்வேஸ் போயிட்டு திரும்ப அகைன் அங்கேருந்து ஐவி ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லோ லெவலுக்கு போயிட்டாங்க. ஓகேவா? தென் அங்கேருந்து ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, இதெல்லாம் நம்ம மேனுவல் லைன்ஸில் பார்க்க முடியாது. ஓகேவா? மேனுவல் சார்ட்டில் அதெல்லாம் பார்க்க முடியாது. இங்கே எங்கே ரெசிஸ்ட் ஆகிருக்கு பாருங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? அங்கே ரெசிஸ்ட் ஆகிட்டு அகெயின் வந்து கரண்ட் வீக் ஓப்பனிங். ஓகே, கரண்ட் வீக் ஓப்பனிங்கு, தென் பிஇ ரேஞ்ச். ஓகேவா? 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. திரும்ப பி ரேஞ்சை பிரேக் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகே, எது வரைக்கும்னா சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க அகெயின் வந்து ஸ்ட்ரைட்டாக சிபிஆர். ஓகேவா? சிபிஆர் அண்ட் ஏடிஎம். ஓகேவா? ரெண்டுமே நமக்கு இங்கே தான் மர்ஜ் ஆயிருக்கு. டாப் சிபிஆரில் தான் நமக்கு ஏடிஎம் மர்ஜ் ஆயிருக்கு. ஓகேவா? இங்கேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன். திரும்ப அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எஸ்டர்டே மிட். ஓகேவா? எஸ்டர்டேவோட 50%. ஓகேவா? அங்கே டச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன ரிவர்சல். திரும்ப அங்கேருந்து மேலே. ஓகேவா? நீ பியூட்டிஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி பிளாட் பண்ணது. ஓகேவா? சி சைடு சிங்கிள் சைடு ஹெட்ஜ். ஓகேவா? அது வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். திரும்ப அதிலே ரெசிஸ்ட் ஆகிட்டு ஷார்ப்பாக. ஓகேவா? நம்ம பி சைடில் யூஸ் பண்ணுறோம் சிங்கிள் சைடு லோ. ஓகேவா? சிங்கிள் ஹெட்ஜ் இது. ஓகேவா? இது வரைக்கும் வந்திருக்காங்க. இது கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்தது. இன்னைக்கு ட்ரேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சது. ஓகேவா? தென் இது நம்ம நேற்று ஏடிஎம் எடுத்த 24,850. ஓகே, அதோட சார்ட்டு கால் ஆப்ஷன். மார்க்கெட் இன்னைக்கு ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பனிங் பிளாட் ஆகிருப்பாங்க. ஓகேவா? அந்த ஓப்பனிங் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா? எத்தனை மணி வரைக்கும்? ஒரு 11 o'clock வரைக்கும் அதை டச் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் 11 o'clock தான் போயிட்டு ஓப்பனை டச் பண்ணிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகுறாங்க. திரும்ப ஓப்பனை கிராஸ் பண்ணி புட்டோட லோ வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு சைட்வேஸ். ஓகேவா? காலோட லோ, புட்டோட லோ, அது வரைக்கும் போயிட்டு திரும்ப ஐவி 1 வரைக்கும் வந்திருக்காங்க. ஓகேவா? இங்கே நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டும், ஓகேவா, இந்த டைனாமிக் பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் இந்த ஆவரேஜ் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துருச்சு. ஓகேவா? இது கீழே வர வர நமக்கு இங்கே புட்டும் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா? ஃபால் ஆகி ரெண்டும் இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகிறாங்க. ஓகே, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகிறாங்க. ஓகேவா? இவங்க ஒன்ஸ் இதை கிராஸ் ஓவர் ஆகி மேலே சஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறம், ஓகேவா, இந்த டைனாமிக் பிபிக்கு மேலே போனதுக்கு அப்புறமும் ஆவரேஜ் பிபிக்கு மேலே போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல புல்லிஷ். ஓகே, அரௌண்ட் எவ்வளோல இருந்தாங்க இன்னைக்கு இவங்க ஓப்பன் ஆனதே வந்து அரௌண்ட் ஒரு 5 rupees கிட்டத்தட்ட அது ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, 5 or 10 தெரியல, ஆனால் லோ 5 வரைக்கும் போனாங்க. இந்த 5ல இருந்து ஓகே ஹை வந்து அரௌண்ட் வந்து ஒரு 107 நினைக்கிறேன். ஓகே, ஹை போயிருக்காங்க. சாரி, 123. ஓகேவா? பாருங்க 123. ஓகேவா? 123 வரைக்கும் ஹை போயிட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனது. இந்த 123 எண்ட் ஆஃப் த டே 0ல முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இதில் பையர்ஸ் என்ட்ரி எடுத்திருந்தா அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்கேப். ஓகே, அங்கேருந்து ஒரு பேனிக். ஓகேவா? மார்க்கெட்டை கொடுத்த ப்ரீமியத்தை எண்ட் ஆஃப் த டேல பிடிங்கிட்டாங்க. இது பி சைடு இன்னைக்கு ஒரு ஹியூஜ் கேப் டவுன்றதால ஐவி ரேஞ்சுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது, ஆனால் இன்னைக்கான டே ஹையே போகல. ஓகேவா? இங்கேருந்து ஒரு சைட் வைஸ் போயிட்டு திரும்ப நம்ம ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க. ஓகே, இங்கே ஒன் செல் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே ஃபுல்லாக செல்லு தான். இங்கே மட்டும் நம்ம ஆவரேஜ் லைன் டச் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் கிடச்சி மேலே போனாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப கம்ப்ளீட்டாக கீழே. ஓகேவா? அரௌண்ட் இவங்களும் ஒரு 4 rupees ஆசை பாருங்க. 3.70, 3 rupees லோ வந்தவங்க. ஓகே, ஜஸ்ட் 370 லோ வந்தவங்க இங்கேருந்து எவ்வளோ ஹை போயிருக்காங்க பாரு. அரௌண்டு கிட்டத்தட்ட ஒரு 100 rupees வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டேவும் அரௌண்ட் எப்படியும் ஒரு 80க்கு முடிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. நமக்கு பை சிக்னலும் ஜென்ரேட் ஆகிருக்கு. இருந்தாலும் அது ஹை ரிஸ்க் ஏரியா தான். ஓகேவா? இந்த சடன் மூவ்ன்றதால மந்த்லி எக்ஸ்பைரின்றதால நமக்கு இந்த மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. இதே வீக்லியாக இருந்ததுன்னா
இவ்வளோ பெரிய ரேஞ்ச் கிடச்சிருக்காது, மேபி ஃபியூ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? தென் இன்னைக்கு ஐவி ரேஞ்ச் எப்படி இருக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஐவி ரேஞ்ச் வந்து நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி டேன்றதால அதிகமாக தான் இருந்தது. ஓகேவா? 20+ ரெண்டுமே. மார்க்கெட் வந்து 10:30 வரைக்கும் சைட்வேஸ் வந்து 10:30க்கு அப்புறம் தான் நமக்கு ஓகே ஒரு புல்லிஷ் மூவ். இங்கே ஐவியும் நமக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு ஐவி 20+ இருக்கிறதால ஒரு நல்ல மூவ். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு ஐவி சப்போர்ட் வந்து இந்த ½ அன் ஹவருக்கு இல்லை, திரும்ப அதுலேருந்து திரும்ப ஐவி பீக் ஆகி 130 வரைக்கும் ஒரு நல்ல புல்லிஷ் மூவ். ஓகேவா? இந்த 130க்கு அப்புறம் ஓகே ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து இந்த இடத்துல வருங்க. இந்த இடத்துல நமக்கு புட் சைடில் ஐவி இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா? அதனால் இந்த ஃபால் விட இந்த ஃபால் இன்னும் நமக்கு ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். ஓகேவா? அண்ட் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஒரு நல்ல ஃபால், ஷார்ப் ஃபால். நமக்கு ஐவி சப்போர்ட் பண்ணாலும் டெல்டா மூவால் நமக்கு நல்ல ஃபால். ஓகேவா? நெக்ஸ்ட் வாங்க ட்ரெண்டிங் ஒயை பார்த்துடலாம். ட்ரெண்டிங் ஒய் நமக்கு ஓப்பனிங்கே நமக்கு கால் சைடில் தான் அதிகமாக இருந்தது. ஓகே, அதனால் ஏன்னா கேப் டவுன்றதால கால் சைடில் அதிகமாக இருந்தது. திரும்ப நெக்ஸ்ட் 1 ஹவரில் நம்ம கால் சைடில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து கீழே போகாமல் ஒரு சைட் வேஸ்லேயே இருந்தது. அந்த 10:30க்குள்ளே ஒரு கேண்டில் மட்டும் தான் ஷார்ப்பாக கீழே வந்தது, வந்து திரும்ப மேலே சஸ்டெயின் ஆச்சு. ஏன்னா நீ கரண்டே ஓப்பனிங்கே பிரேக் பண்ண முடியல அவங்களால. ஓகேவா? கரண்டே ஓப்பன் பண்ணி லோவையும் பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க ஆட் பண்ண கால் சைடில் ஆட் பண்ண ஓய் சப்போர்ட் எடுத்து திரும்ப இன்னும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை பிரேக் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க ஓயை கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேவா? இன்ஸ்டன்ட் புட் சைடில் நமக்கு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, 10:30 11:30 அதுலேருந்து பாருங்கள். ஓகே, நமக்கு கால் சைடில் ஓய் குறைஞ்சிக்கிட்டே வருது. புட் சைடில் பாருங்கள். ஓகே, புட் சைடில் ஓய் நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் 130 230 நமக்கு அகைன் கால் சைடு. ஏன்னா இந்த ரேஞ்ச் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே மார்க்கெட் போகாது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் 350 போகும் அப்படின்றதுல. ஓகே, லோ டு ஹையை நீ கிரியேட் பண்ணிட்டாங்க, 321 ரேஞ்ச் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்சை செல்லர்ஸ் அகைன் கால் செல்லர்ஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஆட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பைரி அப்படின்றதால ஓஐ குறைஞ்சிச்சு. 230 to 330 ஓஐ ஃபுல்லாக ட்ராப். ஓகேவா? புட் சைட்லேயும் நமக்கு பேனிக் பையிங். ஓகேவா? 6 crore. ஓகேவா? 6 crore நமக்கு வாஷ் அவுட் ஆயிருக்கு இங்கேருந்து. ஓகேவா? 7.21லேருந்து 1.27 அரௌண்ட் 6 crore நமக்கு பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்க. அதனால தான் நமக்கு புட் சைடில் ஒரு சிவியர் ஃபால். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டேல ஒரு செகண்ட் ஆஃப் கிட்ட. ஓகேவா? அதனால தான் நமக்கு புட் சைடில் ப்ரீமியம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? சாரி, தென் இது வந்து நம்ம ட்ராக் பண்ணுற டேட்டா, இன்னையோட நிஃப்டி டேட்டா. ஓகேவா? இன்றைக்கான ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 321.5 பாயிண்ட்ஸு ப்ளஸ் நமக்கு வீக்லி ஆவரேஜாக 357.9 அச்சீவ் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ நம்மளோட நெக்ஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்குறது 400 ரேஞ்ச். ஓகேவா? இது கிடைக்கலாம், கிடைக்காமலையும் போகலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம வீக்லி ரேஞ்சாக எதிர்பார்க்குறதே ஒரு 300 தான். ஓகேவா? 300 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 350 எதிர்பார்த்தோம், 350 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்துட்டாங்க, போதும் அப்படின்னு நினைக்கிறோம். சப்போஸ் இந்த ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படின்னா நம்ம 400க்கு எதிர்பார்க்கலாம், ஆனால் கண்டிப்பாக போகும் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? தென் இன்னைக்கு டேக்கான மிட் இது. ஓகேவா? 50%. ஓகேவா? இந்த டேவோட 50% இது. ஓகேவா? தென் இப்போதைக்கு இந்த லாஸ்ட் வீக்கு இப்போதைக்கு இந்த வீக்குக்கான 50%. ஓகேவா? இந்த ட்ரேடும் க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கே நமக்கு 50% கிடச்சிரும். இந்த டேட்டாவை நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் வாங்க இன்னைக்கான ஆப்ஷன் செயின் நெக்ஸ்ட் வீக்குக்கானது இது. ஓகே, 7th August அதுக்கான ஆப்ஷன் செயின் நமக்கு இப்போ ஐவியா 24,800 எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ஃப்ரைடே, ஓகேவா, August 1 அதுக்கான லெவல்ஸை இன்றைக்கே ப்ரிடிக்ட் பண்ணி பிளாட் பண்ணிட்டோம். இதை ஏடிஎம்மாக பேஸ் பண்ணி நம்ம லைன்ஸ் எல்லாத்தையுமே பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம், லோ, கம்பைன்டு ஹெட்ஜு, சிங்கிள் ஹெட்ஜு, IV2, IV1. இது வந்து இந்த ப்ரீவியஸ் டேக்கான மிட். ஓகேவா? 50%. ஓகே, தென் இது வந்து புட் சைடு லோ, இது சி சைடு லோ, தென் இது வீக்லி மிட், இது ஐவி ரேஞ்ச் 1, இந்த ரெட் டாட் ஐவி ரேஞ்ச் 2,
நம்மளுக்கு சிங்கிள் ஹெட்ஜும் அதுக்கிட்டே மர்ஜ் ஆயிருக்கு. இது மந்த்லி மிட்டு, இது கம்பைன்ட் ஹெட்ஜ், இது எக்ஸ்ட்ரீம் ஹை. அவ்வளோதான். நம்ம சார்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது இந்த லைன்ஸ் மட்டும் தான். நம்ம இதை தவிர வேறு எதையும் ஃபாலோ பண்ணல. இந்த லைன்ஸை பிளாட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் இண்டிகேட்டர்ஸ் இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? 2 சூப்பர் ட்ரெண்டு, 2 இஎம்ஐ கிராஸு, ஒரு மேஜர் இஎம்ஐ. ஓகேவா? ஒரு இஎம்ஐ எப்படி பிளாட் பண்ணணும், சாரி இஎம்ஐன்னு சொல்லக்கூடாது, ஒரு ஆவரேஜ் மூவிங் லைன் எப்படி பிளாட் பண்ணணும் அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு பிளாட் பண்ணுங்கள். ஓகேவா? பிளாங்காக வந்து நான் 250 ஃபாலோ பண்ணுறேன், 9 ஃபாலோ பண்ணுறேன், 21 ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பிளாட் பண்ணாமல் ஒரு ரீசன் இருக்கும். ஓகேவா? அதை கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிளாட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த டே வீடியோ வந்துட்டோம். இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி நாளைக்கு உங்கள் ட்ரேடிங் எப்படி அமைதுன்றது எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.